ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் சொல்யூஷன் சேனல். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் அப்படின்ற நம்முடைய தமிழ் பையன் லே லடாக் பகுதியில் போஸ்டிங்கில் இருக்கான். அங்கேருந்து லீவுக்கு வந்திருக்கான். லீவுக்கு வந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துருக்கான். அப்படி இறந்ததுக்கப்புறம் நம் தமிழ்நாட்டில் இருக்க அந்த 45வது பட்டாலியன், மதுரையில் இருக்க அந்த 45வது பட்டாலியன்லேருந்து நம் இராணுவ வீரர்கள் வந்து உரிய மரியாதையும் இறுதி அஞ்சலியும் செலுத்திட்டு போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க செலுத்துகிற அந்த இறுதி அஞ்சலி காட்சி தான் இது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம பசங்க, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க, இராணுவத்தில் வேலை சேர்ந்த புது பையங்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்தவொடனே அவங்க லீவுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் அந்த மாதிரி நாங்களும் இருந்திருக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் பைக் ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பையன் கூட புதுசாக வேலை சேர்ந்த பையன் தான், 23ல் வேலை சேர்ந்த பையன். ஸோ புது பசங்கள்லாம் வந்துட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாதனால கொஞ்சம் கவனக்குறைவாக வாழ்க்கையில் இருக்கிறது உண்டு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க பசங்க, வேலைக்கு சேர்றவங்க, சேர்ந்த புது பசங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சில பேர் சொல்லலாம், நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம் நண்பர்கள் இனிமேல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அந்த இறந்த சதீஷ்குமாரோட அவங்க அம்மா அப்பா அழுகிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசு வலிக்குது. அதை பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறந்த சதீஷ்குமாரோடைய ஆத்மா சாந்தி அடைய இந்த இறைவனை வேண்டிப்போம். அவருக்கு இதயம் கனத்த கண்ணீர் அஞ்சலியையும் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.